திருச்சி பாலநகரைச் சேர்ந்தவர் சந்துரு, வயது 26, திமுக நிர்வாகி. புதனன்று இரவு உழவர் சந்தை அருகே நண்பர்களுடன் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த கும்பல் சந்துருவை சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அவர் அங்கேயே இறந்தார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. சுற்றியிருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சந்துரு உடலை மீட்டனர். திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் இது பழிக்கு பழி கொலை என சந்தேகிக்கப்படுகிறது. இறந்த சந்துருவின் தங்கையை பால்பாண்டி என்பவர் காதலித்துள்ளார். அவர் கடந்த ஆண்டு உழவர் சந்தை அருகே வலிப்பு ஏற்பட்டு இறந்தார். ஆனால் அதனை பால்பாண்டி குடும்பத்தார் நம்பவில்லை. அவரது இறப்புக்கு சந்துருதான் காரணம் என நினைத்தனர். பால்பாண்டியின் தம்பி ராஜலிங்கம் ஆத்திரத்தில் இருந்தார். அண்ணன் இறப்புக்கு காரணமான சந்துருவை கொலை செய்தே தீருவேன் என சபதம் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதை நிறைவேற்றும் வகையில் இப்போது சந்துரு கொலை செய்யப்பட்டுள்ளார். பால்பாண்டி இறந்த அதே பகுதியில் வைத்தே சந்துருவும் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஹானஸ்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ராஜலிங்கம், அவரது கூட்டாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது.